வணக்கம் நேர்களே. திரு பீமாராவ் ராம்ஜி அவர்கள் சட்ட மேதை அம்பேத்கர், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர், குரல் கொடுத்தவர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை இயற்றியவர். ஏப்ரல் 14 இன்று அவருடைய பிறந்த நாள். அவருடைய வழியை பின்பற்றி ஒரு போராளியாக போராட்ட களத்தில் இன்று பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் பேச நிறைய இருக்கிறது, வாருங்கள் பேசலாம். வணக்கம். சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள், திருமாவளவன், அம்பேத்கரிடத்தில் திருமாவளவனின் பங்கு என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நான் எனது கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் என்னுடைய சொந்த கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு விருந்தினர், எங்கள் ஊருக்கு வந்திருந்த விருந்தினர் பேச கேட்டிருக்கிறேன். பள்ளியில் படிக்கிற போது எனது வகுப்பாசிரியர் பெரியார் அவர்களை பற்றியும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். இப்படித்தான் அம்பேத்கர் பெயர் எனக்கு நெஞ்சிலே பதியக்கூடிய அளவுக்கு அறிமுகமானது. பின்னர் சென்னையில் படிக்க வந்த அந்த காலகட்டத்தில் நான் தங்கியிருந்த எம்.சி. ராஜா மாணவர் விடுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி படித்து தெரிந்து கொள்ள ஏராளமான வாய்ப்பு கிட்டியது. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஏழை எளிய உழைக்கும் வர்க்கத்தினருக்காக அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் வியந்து போனேன். நாட்டுக்குழைத்த நல்லவர்கள் என்கிற பெயரில் புத்தகங்கள் நிறைய ஒவ்வொரு தலைவரை பற்றியும் நூலகங்களில் கிடைத்தன. அதில் பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நான் படிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதில் என்னை மிகவும் ஈர்த்தது என்பதை விட என் நெஞ்சை பாதித்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து உலகம் போற்றும் உத்தமராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். உலக அளவில் போற்றப்படக்கூடிய 5 அல்லது 6 அறிவுஜீவிகளில் ஒருவராக இன்றைக்கு மதிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் வாழ்க்கை வரலாறு எனக்குள் மிகப்பெரிய வேதி மாற்றங்களை உருவாக்கியது. நாமும் இந்த ஒடுக்கப்பட்டோரின் தலைநிமிர்வுக்காக பாடுபட வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை தந்தது. அந்த அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நான் நிறைய படிக்க முயற்சித்தேன். அவருடைய எழுத்தும் பேச்சும் எனக்குள் ஏராளமான சிந்தனைகளை, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். அம்பேத்கர்னு சொன்னாலே ஒரு சாதிய தலைவராகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே போராடுறவராகவும், போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அந்த ஒரு கட்சியை வச்சிருக்கிறவங்களோ இல்ல ஒரு அமைப்பை வச்சிருக்கிறவங்களோ அவங்களுடைய போஸ்டர்கள்ல மட்டுமே இந்த மாதிரி அவர் ஒரு தலைவராக கொண்டாடுறாங்க. அது அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே அவர் தலைவரா, இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் எப்படி சம்பந்தப்படுறார்? இல்ல, இன்றைக்கு அந்த நிலை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்திய அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடியது. இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே அந்த விழாவில் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உழைப்பால் தான் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக முடிந்திருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் என்னை ஈன்ற தந்தை ஒருவர் என்றாலும் எனது பொருளியல் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்று அவரும் வெளிப்படையாக கூறியதை நாம் அறிவோம். அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது மைய மண்டபத்திலே 2 அவை உறுப்பினர்களையும் இணைத்து வைத்து நடந்த அந்த மாபெரும் கூட்டத்தில் பேசிய ஒபாமா 2 பெரும் தலைவர்களின் பெயரை உச்சரித்தார். ஒன்று மகாத்மா காந்தியடிகளின் பெயர், இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயர். இப்படி உலக அளவில் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உண்மையான ஆற்றலையும் அவர் சமூகத்திற்கு அளித்திருக்கிற பங்களிப்பையும் தத்துவ தளத்தில் அவர் அளித்திருக்கிற சிந்தனைகளையும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும்தான் அவர் சாதிய அடையாளத்தோடு பார்க்கப்படுகிறார். உலகில் வேறு எந்த நாட்டிலும் அவரை சாதிய அடையாளத்தோடு பார்க்கவில்லை. அண்மையில் அமெரிக்காவில், ஜப்பானில், தாய்லாந்தில், இத்தாலியில் இப்படி பல்வேறு இடங்களில் அவருடைய திருவுருவச் சிலைகளை அரசு அலுவலகங்களில், பல்கலைக்கழகங்களில் திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிய வரம்புக்குள் சுருக்கி பார்க்கப்படக்கூடிய தலைவர் அல்ல. அவர் உலகம் முழுவதும் வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான தலைவர்.
அவர்களை மீட்பதற்கு வந்த ஒரு மீட்பர். மற்ற தலைவர்கள் கிட்டலாம் உங்களுக்கு ஒரு பற்று பாசம் இருக்கதான் செய்யுது. அம்பேத்கர் கிட்ட மற்ற தலைவர்களை காட்டிலும் ஸ்பெஷலான குவாலிட்டிஸ் இல்ல எந்த மாதிரியான ஒரு போராட்ட குணங்களை நீங்க பார்த்தீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மெத்த படித்தவர். உலக நாடுகள் பலவற்றுக்கு சென்று நிறைய படித்து பட்டங்களை பெற்றவர். அவர் படித்த படிப்புக்கு சுயநலம் என்று அவர் கருதியிருந்தால் நல்ல வேலையை தேடி ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவர் வந்திருக்க முடியும். அல்லது ஒரு அரசியல் கட்சியில் கூட காங்கிரஸ் போன்ற கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருக்க முடியும். அப்படி அவர் தன்னலம் கருதாமல் சொகுசாக சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பாமல் காலம் காலமாய் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தின் மீட்சிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதி அதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயற்பாடும் போராட்டங்களும் இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக நீதி என்கிற கோட்பாடு இன்றைக்கு இந்திய மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான வழிவகையை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் நடத்திய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கான மீட்பதற்கான போராட்டங்கள் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக நீங்கள் சொன்னதைப் போல பெரியாரும் போராடி இருக்கிறார். ஜோதிபா புலே என்கிற ஒரு மகாத்மா மாமனிதர் அவரும் போராடி இருக்கிறார். இந்திய மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவற்றையெல்லாம் சாதனைகளாக மாற்றியிருக்கிறார். போராட்டங்கள் அனைத்தையும் வரலாற்று சாதனைகளாக மாற்றியிருக்கிறார். காலாராம் என்கிற கோவிலில் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். சவுதார் என்கிற இடத்தில் குளத்திலே இறங்கி தண்ணீர் எடுத்தார். அதனால் சாதியவாதிகளால் தாக்கப்பட்டார். சைமன் கமிஷனை சந்திக்கக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்னபோது அதையெல்லாம் மீறி சைமன் கமிஷனை சந்தித்து இந்திய மண்ணில் தலித்துகள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், பழங்குடியினர் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் சமூக ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக எப்படி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அறிக்கையை தந்ததன் விளைவாகத்தான் லண்டனிலே வட்டமேசை மாநாடு கூட்டப்பட்டது. அந்த வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தமிழகத்திலிருந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் இந்த இரண்டு தலைவர்கள் தலித் மக்களின் சார்பிலே பங்கேற்று ஆற்றிய உரைகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை. அந்த முதல் வட்டமேசை மாநாட்டிலே உரையாற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது வெறும் தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அந்த காலத்தில் படித்தவர்களுக்கும் பட்டா உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு உரிமை இருந்தது. ஆனால் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்கிற கோரிக்கையை அன்றைக்கு ஆங்கிலேய அரசிடம் முன்வைத்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் தான். தாழ்த்தப்பட்ட மக்களையும் பழங்குடி மக்களையும் மதவழி சிறுபான்மையினரை எப்படி